ஒட்டப்பிடாரத்தை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி அது தேவேந்திர குல சமூகத்துக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு தொகுதி. ம். முதல் முறை ஒரு தலித் ஐடென்டிட்டியில ஒரு கட்சி ஆகுதுன்ற சூழல் இருக்கும்போது ம். இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் அன்னைக்கு வந்து ஒரு அதாவது டிபிஎஃப்ன்ற அமைப்புல இருந்தாரு. அந்த அமைப்பு தான் 96ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சவர் எம்எல்ஏ ஆனார். 96ல வந்து அந்த கொடியங்குளம் அந்த கலவரத்தின் எதிரொலியாக ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் அவரோட பாலிடிக்ஸ் டிக்ளேர் ஆயிடுச்சு. ஒட்டப்பிடாரம் ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. அதுக்கு 2019 அப்புறம் திமுக கைப்பற்றி இன்னைக்கு திமுகல தொடர்ந்த முறை 2 முறை சண்முகையா ஜெயிச்ச எம்எல்ஏ இருக்காரு. இப்போ இந்த முறையை பார்த்தோம்னா திமுகவில் வந்து ராமஜெயம்னு ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. தேவேந்திர சமூகம் தான். அதிமுக கூட்டணியில் அமமுக கண்டெஸ்ட் பண்ணுது. ஆர் சுந்தர்ராஜன் வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாரு. இவங்க வந்து 2016ல வந்து அதிமுக ஜெயிச்சு வெற்றி பெற்றிருந்தார். அப்ப தினகரன் முன்னால் போய் அவருக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஒரு 17% டெபாசிட்ல வாங்கியிருக்காரு. பட் ஜெயிக்கிற ஓட்டு வரல. அடுத்து நாம் தமிழர்ல அனுஸ்ரீயா, அப்புறம் தாவேக்கால மதன் ராஜா என்ற போட்டிருக்காங்க. இது இல்லாம டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த காலத்துல இருக்காரு. சோ டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போ கடந்த முறை போட்டியிடும் போது 2021 இந்த தொகுதியில் மொத்தமாவே 6500 ஓட்டு தான் எடுத்திருக்காரு. ஒரு கட்சியின் தலைவர், அந்த தேவேந்திர சமூகம் தன் பின்னாலே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6500 ஓட்டு தான் எடுத்தார். 96ல வெற்றி பெற்றவர் வந்து 6500 ஓட்டு தான் எடுத்திருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் பாலிடிக்ஸ் இறங்கி இருக்குன்னு பாருங்க. சோ இந்த தொகுதியை பார்த்தோம்னா இதுல வந்து இரட்டை இலை போட்டிட்டு கொஞ்சம் ஃபைட் க்ளோஸரா வந்திருக்கும். பட் அகைன் இது வந்து இங்கேயும் நான் சொல்றேன்னா தேமுதிக கூட்டணி வந்து திமுக ஒரு பெனிஃபிட்டா தான் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தேமுதிகக்கு வந்து 8% ஓட்டு இருக்கு. அது வந்து திமுக ஒரு வேல்யூ ஆடதா வரும்னு நினைக்கிறேன். சோ அந்த அடிப்படையில இந்த திமுக வேட்பாளருக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும்.